Hi viewers, welcome to my channel Rockle Stories. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா கோட் ஸ்டேட் வர்சஸ் அண்ட் நோபடி அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் ஒரு தெலுங்கு படம். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு லாயராக இருக்கார். ஒரு பெரிய லாயர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த லாயருமே ஒரு மிகப்பெரிய ஒரு லாயர், ரொம்ப ஒரு திறமைசாலியான ஒரு லாயர். ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த எப்படி வாதாடணும், எப்படியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஹீரோவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கற்று வச்சுருப்பார். ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பார் நம்ம ஹீரோ. ஆனாலுமே கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த லாயர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற அசிஸ்டன்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக கேஸ் கொடுப்பாரு. பட் ஆனால் இவருக்கு கொடுத்துருக்க மாட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோவை வந்து கேட்டுருவார், ஏன் சார் எனக்கு மட்டும் இந்த கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் இண்டிவிஜுவலாக கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயரை பற்றி கேட்பார். அவருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில காரணங்களால் இதை தள்ளி போட்டுகிட்டே வருவார். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லாயருக்கு ஒரு கேஸ் வந்து வருது. ஸோ அந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 18 வயசு பையனு மேலே ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் செய்யாத தப்புக்காக வந்து அவன் மாட்டிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேஸ் வருது. ஆனால் நம்ம அந்த பெரிய லாயர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை இந்த கேஸை நான் இது பண்ண முடியாது, எடுத்து நடத்த முடியாது, ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறாரு. பட் நம்ம ஹீரோக்கும் என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், நான் இந்த கேஸை எடுக்கிறேன், இந்த கேஸே என்னோடய ஃபர்ஸ்ட் கேஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அந்த சீனியர் லாயரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வந்து ரிஸ்க், இது மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ண பார்க்குறாரு. பட் இருந்தாலும் ஹீரோ என்ன நம்புறாரு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பையன் மேலே எந்த தப்பும் இருக்காது, நான் இதை எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நடத்துகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரியான ஜானரில் வந்து எல்லா படங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு சூப்பரான ஒரு படங்களாகவே இருக்கும். அந்த வகையில் இந்த படமும் சூப்பரான ஒரு படம். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம். ராம் ஜெகதீஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டைரக்டர். நம்ம நடிகர் நானி தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படம் 2013 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து அதில் மிஸ் பண்ணியிருந்தாலுமே கூட ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த குறைகள் நிறைகள் எல்லாமே எதுவுமே தெரியாது, ஏன்னா அந்த ஃப்ளோலேயே போயிடும். செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்காங்க. இன்ச் பை இன்ச் எல்லா சீன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலாக வந்து அவர் விசாரிக்கக்கூடிய அந்தந்த காட்சியும் சரி எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோர்ட் ரூம் ட்ராமா அப்படிங்கிற இந்த மாதிரியான ஜானர் படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து சஸ்பென்ஸாகவும் கொண்டு போகணும், அதே நேரத்தில் வந்து சீட்டேஜில் வந்து உட்கார வச்சு ஆடியன்ஸை பார்க்க வைக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராம் ஜெகதீஷன் இந்த படத்தோட டைரக்டர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் நடித்த அத்தனை கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேரக்டரை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோவான பிரியதர்ஷனாக இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், சாய்குமாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய பேர் எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை முடிஞ்சால் தேட்டரில் போய் பாருங்கள். முடிஞ்சால் இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.